ஹாய் நண்பா, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து விட்டிருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன், என்ன ஜாப் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற இதுமாரி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டிருக்காங்க. ஸோ இதுக்காக புதுச்சேரியில் இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கான தருணம் இது. எப்போ விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 22/8/2024 வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்க வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 23/8/2024 வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20/9/2024 5 PM க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணால் நீங்கள் வந்து என்னவாக இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன், அதெல்லாம் வந்து நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரியே இருந்தால் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், நேட்டிவ் வந்து புதுச்சேரியாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதே தமிழ்நாடு கேண்டிடேட்னால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் எடுக்கிறாங்க. எப்படின்னா எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. ஓகேவா? அசிஸ்டன்ட் வந்து குரூப் பி போஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 256 வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். அதில் வந்து அன்ரிசர்வ்டுக்கு வந்து 104 போஸ்ட்டும், எம்பிசிக்கு 46 போஸ்ட்டு, எஸ்சிக்கு வந்து 41 போஸ்ட்டு, ஓபிசிக்கு வந்து 28 போஸ்ட்டு, இடபிள்யூஎஸ்க்கு 25 போஸ்ட்டு, இபிசிக்கு வந்து 5 போஸ்ட்டு, பிசிஎம்முக்கு 5 போஸ்ட்டு, பிடிக்கு 1 போஸ்ட்டு, எஸ்டிக்கு 1 போஸ்ட்டு, பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 போஸ்ட்டு. ஓகேவா? இது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷேட்டிவ் வேக்கன்சி தான் வந்து விட்டுருக்காங்க. அவங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாரி வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டு முடிவு பண்ணுறதுனால சொல்லிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் பிஃபோர் த எக்ஸாமினேஷன் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் இப்போ விட்டுருக்காங்களா, அதை கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வித்தவுட் எனி ரீசன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ரீசனும் இல்லாமல் அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். எந்த டிகிரியாக வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். டிகிரி முடிச்சதாலே போதுமானது. யூனிவர்சிட்டியில் வந்து ஆர் காலேஜ் வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து 30க்கு மேலே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. 30க்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் கேஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ரிசர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம், பிடிக்கெலாம் 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ப்ளஸ் வந்து 3 இயர்ஸு, அதுமாரி வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சனுக்கு 10 இயர்ஸு, இன் சர்வீஸ் அப்ளிகனுக்கு வந்து 35 இயர்ஸு. இதுலேயே வந்து அவங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ப்ளஸ் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எழுத முடியும். ஓகேவா? அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க தான், எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து என்னென்ன எப்படி எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிளியராக பார்த்துங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், எக்ஸ் சர்வீஸ்மேன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்னு உங்களுக்கு வந்து போகும்போதும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில். ஓகேவா? இதே எக்ஸ் சர்வீஸ்மேன் பர்சனாக இருந்தீங்கன்னா அவங்க சன்ஸு டாட்டர் அவங்க வந்து அதை வச்சு அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நேட்டிவிட்டி வந்து ரெசிடென்ட் வந்து நீங்கள் வந்து புதுச்சேரி வந்து உங்களுக்கு நேட்டிவாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் அதில் 5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து இருந்த மாதிரி, புதுச்சேரியில் இருந்த மாதிரி உங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து புதுசாக விட்டிருந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து நீங்கள் நேட்டிவிட்டி ரெசிடென்ட் அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். என்னென்னு பார்த்தா, ரேங்க் ஆஃப் டெப்யூட்டி தாசில்தார் எனி டைம் வந்து உங்களை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுருக்கணும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி கோட்டாங்கன்னா ஃப்ரெஷ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எஸ்சி கோட்டாக நீங்கள்
வச்சுருக்கணும். எந்த சர்டிஃபிகேட் ஷெட்யூல் கேஸ்ட் ஆர்டர் வந்து 1964 எவிடன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கணும். ஓகேவா? அது வந்து அது அப்டேட் பண்ணி என்ன சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட் ஆர்டர் 2020 இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் புதிரை மன்னன் அது வந்து நீங்கள் வச்சுருக்கணும். இதே வந்து எஸ்டினா நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆர்டர் 2016 அது வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேவா? இதே இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் இருக்குதுல்ல அது வந்து வச்சுருக்கணும். பெஞ்ச்மார்க் டிசபிள்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணி வச்சுருக்கணும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. பெஞ்ச்மார்க் டிசபிள்னா இப்படி இருக்கணும், என்னென்ன கேட்டகரி அதுகளும் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு தடவை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சொல்லிட்டாங்க. இது வந்து 2 பேப்பர் எழுதுகிற மாரி இருக்கும். டயர் 1 டயர் 2ன்னு. டயர் 1 வந்து ஒரு நாளும் டயர் 2 வந்து இன்னொரு நாள் அதுமாரி வந்து நடக்கும். ஒரே நாளில் வந்து 2 எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. டயர் 1ல் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் டயர் 2க்கு வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. டயர் 1ல் வந்து நீங்கள் செலக்ட் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்தாலும் மேபி உங்களை டயர் 2க்கு வந்து குவாலிஃபை பண்ணலாம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷேடிங் கரெக்ட் ஆன்சர் பை யூஸிங் த பிளாக் பாயிண்ட் அது வந்து மென்ஷன் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து டயர் 1க்கு என்னென்ன கொஸ்டின் எங்கெங்கிறது கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து 25 மார்க்ஸு, ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 25 மார்க்ஸு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் வந்து 25, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 25, டைம் அளவு வந்து 2 hours அண்டு 40 minutes ஃபார் த கேண்டிடேட் எலிஜிபிள் 2 hours 40 minutes வந்து தராங்க. டயர் 2க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் 20 கொஸ்டின், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் 20 கொஸ்டின், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30, ஜென்ரல் அவேர்னஸ் 20, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 10. டோட்டலாக 100 மார்க்ஸ் வந்து இதுக்கும் வருது. ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் வரும். இதெல்லாம் வந்து இங்கிலீஷில், தமிழ் வந்து கிடையாது, இங்கிலீஷில் தான் கொஸ்டின் பேப்பர் வரும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 4 ஆன்சருக்கு வந்து ஒரு ஆன்சருக்கு வந்து 0.25னா 4 நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வந்து மைனஸ் ஆகும். ஓகேவா? ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் என்னென்ன கொஸ்டின் எங்கே கேட்பாங்க அதெல்லாம் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனு அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்னொன்று என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிராஜுவேஷன் கொஸ்டின் வில் பி பார்ட்ஸ் வில் பி 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இண்டிகேட்டிவ் சிலபஸ் டயர் 2க்கு வந்து மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் வந்து என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்பாங்க எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்லேருந்து வரும், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து வரும், அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெண்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி, ரிசனிங் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் அதுலேருந்துலாம் கொஸ்டின் வந்து வரும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிஹென்ஷனில் எப்படி கேட்போம், எங்கேருந்து கொஸ்டின் வரும், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் வந்து பேசிக்காக தெரிஞ்சுருக்கணும், சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சுருக்கணும், ஒர்க்கிங் வித் இன்டர்நெட் அண்ட் இமெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சிருக்கணும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து தேவை. ஸோ அன்ரிசர்வ்டுனா 30%, எம்பிசி, பிசி, ஓபிசி அவங்களுக்குலாம் வந்து 25%, எஸ்சி, எஸ்டி, பிடி அந்தலாம் 20% வந்து நீங்கள் வந்து குவாலிஃபைங் மார்க்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டயர் 1ல் வந்து குவாலிஃபை ஆனால் டயர் 2 வந்து எழுத முடியும். பர்ஃபார்மன்ஸ் வந்து கேண்டிடேட் வந்து எப்படி வந்து மெரிட் லிஸ்ட் எப்படி வந்து உங்களுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா டயர் 2 வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுங்க அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வரும். ஆன்சர் கீ வந்து அவங்க வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் மெரிட் லிஸ்ட் வந்து டயர் 2 வந்து பேஸ் பண்ணி தான் வரும். வெயிட் லிஸ்ட் வில் பி ஆல்சோ வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு
2 இயர்ஸ் வந்து வேலிட்டி இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படி இப்படின்னு என்ன அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசொல்யூஷன் ஆஃப் டை கேசஸ் வந்து கொடுங்க. ஃபாலோயிங் க்ரைட்டீரியா என்ன, டேட் ஆஃப் பர்த், நாட் ஆஃப் பிளேஸ்ட் இயர், மார்க்ஸ் ஸ்கோர் இன் Tier 1 எக்ஸாமினேஷன் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் வென்யூ எக்ஸாமினேஷன் வந்து இங்கே இருக்கும்போது தான் காரைக்கால் மாகி ஏனம் ரீஜனில் வந்து இருக்கும். அவங்க கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணுறது கேன்சல், அவங்க வந்து கேன்சல் பண்ணுறதுக்கும் சென்டர் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற இடத்துல வந்து அவங்க விருப்பப்படி உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் சர்டிஃபிகேட் பி இன்னொரு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட்லாம் பண்ண முடியாது. இந்த எக்ஸாம் சென்டர் வேணும் அது வேணும்னா அவங்க எது பண்ணுறாங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பெய்டும் கிடையாது. Tier 1 Tier 2 எக்ஸாமுக்கு ஃப்ரீயாகவே எதுலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29/9/2024 அதுக்குள்ளே வந்து அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நியூ பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்க. ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து எந்த ரெசல்யூஷன், என்ன பிக்சலு, என்ன கேபியில் அப்லோட் பண்ண எல்லாத்தையும் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இன் சர்வீஸ் அப்ளிகன்ஸ் வந்து ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி அவங்க இதில் வந்து வர மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் டு போஸ்ட் அசிஸ்டன்ட் வந்து ரெஜிஸ்டர் ஒன்லி சிங்கிள் அப்ளிகேஷன் தான். நீங்கள் வந்து ஒரே அப்ளிகண்ட் வந்து 2-3 தடவை அப்ளை பண்ணிங்கன்னா வில் பி ரிஜெக்ட் பண்ணப்படுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸும் வந்து அவங்க சொல்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இருக்கணும். இல்லைனா வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீங்க அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணிங்க. அதில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட் வந்து இருக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஒன்றும் பெரிய டெஸ்ட்லாம் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டிங், ஸ்டாண்டிங், வாக்கிங், பெண்டிங் அதுமாரி என்ன ஒரு சின்ன இதாக வந்து செய்ய சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இருக்காது. அப்புறம் வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே வந்து அதான் சொன்னல ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அவங்க சொல்கிற அன்ரிசர்வ்டாக இருந்தால் 1994 அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க நாட் எலிஜிபிள் அப்படின்னு மாதிரி ஒரு கேஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒரு தடவை. நான் வந்து லிங்க்கு கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் இது தான். பாய் நண்பா. இன்னொரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற இதுமாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாய் நண்பா.